ஆக்சுவலாக இந்த ஸ்டூடெண்ட் பண்ண விஷயம் வேற லெவலுங்க நீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட்டாக இருந்துச்சு. என்ன ஸ்டோரி அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் நம்மகிட்ட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறாங்க. கனடாவில் இருந்து ஆன்லைனில். நம்ம தமிழ் பொண்ணு தான். கனடாவில் ஒரு கம்பெனியில் மார்க்கெட்டிங் லீடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மகிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணி அவங்க டிஜிட்டலி மார்க்கெட்டிங்கில் கொஞ்சம் அப்ஸ்கில் பண்ணணும் அப்படின்றக்காக ஜாயின் பண்ணாங்க. ரீசெண்டாக அவங்களுக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் செஷன்ஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதில் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் எப்படி அவங்களோட பிஸ்னஸை வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணுறது, அதுக்கான ஆடியன்ஸ் ரிசர்ச் எப்படி பண்ணணும், அதுக்கான கண்டென்ட் ஐடியாஸ் எப்படி எடுக்கணும், கண்டென்ட் பிளானிங் என்ன பண்ணணும், சோஷியல் மீடியா கேலண்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி காம்படிட்டர் அனலைஸ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி தந்தோம். ரியல் டைமில் அவங்களோட கம்பெனியில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ரீசெண்டாக அவங்க ஒரு பிடிஎஃப் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பிடிஎஃப்ல அவங்க அந்த கம்பெனிக்கு பண்ண இன்சைட்ஸ், ஆடியன்ஸ் ரிசர்ச், சோஷியல் மீடியா கேலண்டர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் வந்துட்டு பார்த்தோன்னே நல்லா இருந்துச்சு. ஒரு பிகினர், ஒரு லேர்னர் வந்துட்டு இது பண்ணுறாங்களே, இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த பிடிஎஃப் அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம், நம்ம ஃபாலோவர்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான். ஏன்னா இந்த பிடிஎஃப் வந்துட்டு கண்டிப்பாக அந்த பிகினிங் லெவலில் இருக்க சோஷியல் மீடியா மார்க்கெட்டர்ஸ்க்கு ஒரு ஐடியா கொடுக்கும். ஓகே, சோஷியல் மீடியா கேலண்டர்னா இப்படி தான் இருக்கும், ப்ரெசன்டேஷனாக இப்படி தான் போடணும், இந்த மாதிரி தான் வந்துட்டு ஆடியன்ஸ் ரிசர்ச் பண்ணணும், பையர் பர்சனாஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாஸ் அது கிடைக்கும். ஸோ அதுக்காக இந்த பிடிஎஃப் உங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறேன். இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல எஸ்எம்எம் கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட டிஎம்க்கு கண்டிப்பாக வந்து சேரும். சரிங்களா? இது அனலைஸ் பண்ணப்போ அவங்க கிட்ட வந்து ரீல்ஸோட அவங்க வந்து போஸ்ட் நிறைய இருந்துச்சு. ஓகே, நம்ம காம்படிட்டர்ஸ் கிட்ட